ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நாங்கள் வீடு எடுக்காமல் விட்டுட்டோம். மீதி எல்லாத்தையும் நாங்கள் வந்து இது என்ன சேனல் சொல்லுவோம். என்ன சேனல் ப்ரோ? ராக்கர்ஸ் கேமிங். அதில் ரொம்ப நாள் வீடியோவே போடல. சரி, இந்த ராக்கர்ஸ் கேமிங்கில் நம்ம வந்து ரொம்ப நாள் வீடியோ போடாமல் விட்டோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இது வந்து ஸ்பெக்டேட்டிங் தான். இது ரியல் மேட்ச் இல்லை. அது மாதிரி இது வந்து நான் அழுத்துப்படி மாஸ்டர் தவிர இது இன்னும் மாஸ்டர் இல்லை. இது ஒன் டாப் மாஸ்டராக இல்லை நான் இது வந்து ஹேமந்தோட நான் விளாட்றேன். நான் தான் விளாட்னேன். இந்த மேட்ச் வந்து பத்தெல்லாம் குளோபலுக்கும் முன்னாடி நான் தான் போட்டு அடித்தேன். தட்டில் நான் தான் அப்பமா இவன் மெடிக்கெட் போட்டுருக்கான். மெடிக்கெட் போட்டுருக்கான். லாபி போட்டு இங்கே இது போயிருக்கோம். அதே கட்டை எடுத்துட்டு போய் தப்பு ஷூட் பண்ணலாம். பார்த்தா அவன் என்னோட இது ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ இவ்வளோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தா இவன் ஆஃப் பண்ணிடுவான். அவன் ஷூட் பண்ணிடுவான். அப்படியே பரண்டி குடி கட்டு ஏறும் கட்டு பரண்டிக்கு. அப்புறம் நம்ம எமோட்டை போட்டு டக்குன்னு போயிட்டோம். அப்புறமால இந்த மாதிரி அப்புறம் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இருந்தானா அதில் இந்த மேட்ச்சில் தெரில. ப்ரோ, இந்த மேட்ச்சில் அவன் கூட நான் ஃப்ரெண்டாக இருப்பேன். இந்த மேட்ச்சில் வந்து இவன் தான் இருக்கான். இன்னும் இது சொல்லிட்டு வச்சுருக்கான் யாரும் தெரியல. ப்ரோ, இந்த வாட்டி கன்ஃபார்மாக எனக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவான் நினைக்கிறேன். அப்புறமால மேட்ச்சில் ஃப்ரெண்டாகலாம். அந்த மேட்ச்சில் நாங்கள் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் இவனோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டே இருந்தாங்க. அதான் நான் கோவம் ஆயிடுச்சு இவனை பார்த்து. அட்ரான்னு சொன்னால் அடிக்கவே மாட்டான். யார் இவன்? அவன் எங்களோட டீமை அடிக்கிறான்னு சொல்கிறேன். இவன் மாதிரி இவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தேன். எல்லாருமே அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. என் ஃப்ரெண்டை பார்த்தா தான் எனக்கு கோவமாக வருது. ஜிம் ஏன் எல்லாம் நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறேன். நான் எப்படியாவது முடிக்கலான்னு பார்த்தேன். ஃப்ரெண்டாயே அவன் 2 பேரும் முடிச்சு 5th வரையும் இந்தமாதிரி ஆகிட்டோம். அவன் சோப் போட்டு அவரே அவுட் ஆகிட்டாரா? இந்தா ஓ என்னை அப்புறம் எப்படி எனக்கே தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியும். நானே அவுட் பண்ண மாட்டேன். அவனே போய் அவுட் ஆகிப்பான். எப்படி அவுட் ஆனா சரி, வேறு பார்க்க முடியாது. அப்புறமா இன்னொரு அடிப்பே அடிக்க மாட்டியா? இன்னும் ஃப்ரெண்டு தான். அப்போ நம்ம வேறு ஐடிக்கு போயிடுவோம். இவங்க அப்போவுமே ஃப்ரெண்டாகிட்டே இருக்கான். நம்ம வேறு ஐடிக்கு போயிடுவோம். இந்த ஸ்பெக்டர் தான் நான் வந்து அவுட்டாக மட்டும் கொஞ்சம் காமிக்க மாட்டேன். ஏன்னா இது இருந்துச்சு. இப்போ வந்து சிஎஸ் ரேங்க்ரு ஓகேவா? கேஷுவல் லோன் வோல்ஸ் உங்க ஊர் விளையாண்டு ஏதோ இருக்காரா? ஓகே, இனிமேல் சார் விளாண்டா. இனிமேல் நீ தான் விளாண்டியா? இந்த மேட்ச் நான் விளாண்டுருக்கேன். இந்த மேட்ச் தான் விளாண்டுருக்கேன். ஏன்னா நான் தான் இந்த மேட்ச் விளாண்டேன். ஆமாம், இந்த கன் சூஸ் பண்ணி நான் தான் 1v1 ப்ரோ. 1v1 இல்லை. நம்ம டீம் இல்லை. ஆமாம் 1v1 ப்ரோ. ஆமாம், இது வந்து எனக்கும் பரணிக்கும் நினைக்கிறேன். எனக்கும் 3க்கும் தான் தெரில. அப்போ வந்து தம்முன்னு வந்துச்சு. இல்லை, எனக்கு மோனிஷ் உங்களுக்கு தெரியாது. மோனிஷ் வந்து இவன் மோனிஷ் வந்து பரணியோட அண்ணா. இப்போ வந்து நான் அப்படியே நின்று அப்படியே அவன் என்ன பண்ணான்னு பார்த்துப்பேன். அவன் ஸ்கோப் போட்டு டப்புன்னு வந்து அவனை அடிச்சிடுவேன். எதில் இருக்கிறதான் பார்த்தேன். நான் பாம்பது விட்டேன். என்ன பார்த்தா அவன் என்ன அடிச்சிட்டான். எனக்கு ஒரே கோவம் பீச்சிக்கு வந்து. இப்போ இந்த அவன் தான் கன் சூஸ் பண்ணுவானா? அவுட். இன்னும் என்ன கன் சூஸ் பண்ண போகிறான்? என்ன கன் சூஸ் பண்ணு? அந்த குட்டி கன் சூஸ் பண்ணுவான். யூஎப்பி சூஸ் பண்ணுவேன். என்ன இருக்கான்னு தெரியல. குட்டி கண்ணு டாப் செட் சூஸ் பண்ண வைக்கிறேன். ஓ பீரை டாப் செட் பாரு சொல்லுங்க. இந்த இதில் வந்து நான் இப்போ நினைக்கிறேன். என்ன தெரில. ஓ இந்த மறந்துருச்சு. ரொம்ப பழசுது. முந்தா நேற்று தான் எடுத்தாச்சு. அந்த மறந்துருக்கு. நிறைய பேர் சொல்லுறதுக்குள்ள அப்படியே வந்துச்சு. அடிச்சு பிடிச்சி குளோவெல்லாம் போட்டு தப்பிச்சு வச்சுட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹெல்த் படுங்க.
40 இருக்கு 200 அவன் எம்மூட்டை போட்டு கலாச்சிட்டு இந்த வந்து இன்னொரு மேட்ச்சு இது வந்து மோனி தான் என் கூட இந்த மோனி தான். அதான் மோனி வந்து காலையில் உட்காந்து காலையில் இல்லை நேற்று காலையில் நான் அந்த மாதிரி உட்காந்து எமௌண்ட்லாம் போட்டு நாங்கள் ரியல் லைஃப்ல எமௌண்ட் போடுவோம் அந்த இது அந்த மேட்ச் இது. அப்போ வந்து அப்படியே தூக்கி அடிக்கணும் இப்படி அவருக்காக ஹெட்லேயே வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அதில் அழுத்தி பொடி மாஸ்டர்னால ஹெட்டில் வைக்க முடியாது. அவன் மூவினே இருப்பான் ஏன்னா சுத்தமாக ஹெட்லேயே வைக்க முடியாது. நம்ம அப்பமா கொஞ்ச நேரத்தில் அவன் போயிடுவோம். அவன் பாட்டை எங்கோ எடுத்து போடுறான். இல்லை என்னது கிரேனைட் இல்லை ஸ்மோக் ஒரு மாதிரி தான். ஆமாம் அது ஸ்மோக் எங்கோ எடுத்து போடுறான் அவன். அப்புறமால இதெல்லாம் வராது ஜோனு வர ஆரம்பிச்சிச்சு சொல்லிட்டு பார்த்தேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படியே ஜாக்கியாக போயிட்டு தான் ஜோன்லாம் வரும் ஜோன்லாம் வந்திருக்கு சொல்லிட்டு டக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டேன். அவன் இங்கே சரியான டேமேஜ் பண்ணி விட்டுருவான். ஒன்று தப்பு கூட வச்சுட்டான் தாம்சன் வச்சு. இப்போ அமௌண்ட் போடலான்னு பார்ப்பான் நம்ம இல்லை ஏன்னா அதுக்குள்ளேயே கேம் ஸ்கிப் ஆகிடுச்சு. அதுக்காக ரியல் லைஃப்லேயே அவன் வெயிட் பண்ணிருக்கான். இப்போ இந்த நான் அவன் உடக்குறா சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கதை எடுத்துட்டு வந்தேன். போட்டு போலன்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் இந்த கதை எடுத்துக்கிட்டான். எனக்கு ஒன்று யூஎம்பி தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு யூஎம்பி கதை எடுத்து போட்டு பின்னாடியே எடுத்து வச்சேன். அவ்வளோதான் ஓட்டால. ஸோ ஓகே அவங்க பின்னாடியில் வந்து அதுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன வச்சுருவான் எப்படியோ அடிச்சுன்னா சொல்லிட்டு எப்படியோ அடிச்சு வச்சுட்டேன். அப்போ அமௌண்ட்டு போட்டுட்டுருவேன். அவனுக்கு ரொம்ப கருப்பேறிடும். இந்த மேட்ச் அவனை விடக்கூடாதுடா சொல்லிட்டு வருவான். ஆமாடா இந்த மேட்ச் ஜெயிட்டியா தோட்டியா இந்த ரவுண்டா இந்த மேட்ச் நான் தானே ஜெயிக்கணும். இது அமௌண்ட்டை பார்த்து நம்மளை கலாச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க வெறி ஏறி அடிப்பான் பாருங்க. என்ன நான் நச்சு வச்சுவான்னு தெரில. ஆனால் வெறி ஏறி அடிப்பான் அவன். ஆனால் தெரியாது. ஆனால் நான் பின்னாடி தான் இருக்கேன்னு. ஆனால் சமயம் லைஃப் குறைச்சான் 62 வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் 30 இன்னும் 5 எத்தனை தான் ஒரு வந்திருக்கோம் சார். செம ஹெல்த்து டேமேஜ். இப்போ இந்த அவன் தான் கன்ஃபியூஸ் பண்ணுமா அவனை தான் நான் என்ன பண்ண போகிறது தெரில. அதில் இப்போ குட்டி கண் எடுப்பாங்க குட்டி கண். அதான் ஒரு குட்டி கண் பிடிக்காத கண்ணு. ஆனால் இப்படியும் அவனை அடிச்சு முடிச்சிடுவேன். கடைசி ரவுண்ட்லையும் எப்படியும் அடிச்சு முடிச்சிடுவேன் கஷ்டப்பட்டு. என்ன முடியாது இந்த குட்டி கண்ணை வச்சுட்டு அவனுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது என்ன பண்ணுறேன்னு சுத்தமாக தெரில. ஆனால் எப்படியோ அடிச்சுருந்தேங்க நான். சார் ஹெல்த்தை பாருங்க 41 ஹெல்த்து. அது எப்படியோ ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு குட்டிகள்லையே ஹெட்ஷாட்டை வச்சு மினி கதை வச்சு. ஸோ ஓகே இப்போது நம்ம ரியல் கேம் பிளேவாக பார்க்க போகிறோம். இப்போ ஓகேவா நம்ம பிஆர் ரேங்க் தான் போகிறோம். ஓகே சொல்லதானே எனக்கு தெரியுமாக்குது. அப்புறமா நம்ம ஒரு கில்டு உருவாக்கியிருக்கோம் ஹெச்எம்பிபி பாய்ஸ். ஹெச்எம்பி பாய்ஸ். அப்பவே எனக்கு கூட விளாட்ணுன்னா யூஐடி காமிக்கலாமா ப்ரோ? பார்த்துக்கோங்க ப்ரோ தமிழ் 76. நான் எனக்கு ஒரு மேட்ச் கிரியேட் பண்ணுறேன் விளையாட்டுருக்கேன். ஓகே இதான் எங்கள் யூஐடி பார்த்துக்கோங்க. எனக்கு லைக்கும் போட்டு விட்ருங்க. ஓகே கொஞ்சம் ஓவர் வே வாங்க எனக்கு அந்த கிளாஸ் போர்டு. இதை வச்சு தான் நாங்கள் இந்த கண் வாங்கலான்னு இருக்கோம். இந்த கண் எவ்வளோ தெரியுமா? லெஜெண்டரி எஸ்பி சமஸ்வீனாக இருக்கிறான். வாவ் நல்லா இருக்கு. வாவ்
என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை அது போயிட்டு இருக்கனால அவனுக்கு இது பண்ணிட்டு அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடாமா ஒரு ஆனால் 2 minutes 3 seconds. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயாச்சு. இப்போ என்ன பெர்முடா இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க மாட்டோமா? யாருக்கு தெரியும். நான் வந்து ஹை குவாலிட்டி வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்கும் உங்களுக்கு. ஸ்மூத்தாக இருக்கும் ஹை குவாலிட்டி வச்சதுனால. ஏன் எப்பறம் ஹை குவாலிட்டி வச்சா ஸ்மூத்தாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, லோ குவாலிட்டி வச்சாலும் ஸ்மூத்தாக இருக்கும். சில டைம்ஸ் லேக் ஆகும், சில டைம்ஸ் பாருங்க விட்டு லேக் ஆகும். சில டைம்ஸ் ஸ்மூத்தாக அப்படி கேம் போகும். ப்ரோ பீக்லாம் ப்ரோ இறங்குப்போ. இங்கே பாரு, கொஞ்சம் குவாலிட்டி பாரு, உங்களுக்கு குவாலிட்டி தெரியுதா? இல்லை இங்கே எஃப்பிஎஸ் பாரு ப்ரோ. எஃப்பிஎஸ்னா தெரியுமா? ஃப்ரேம் பேசி பிக்சர். ஓகே எடுத்தோடனே என்ன கன்று எடுத்தோடனே மேக்ஸ் ஒன்று எடுத்துருக்கோம். இந்த கண்ணெல்லாம் சேமோனே முச்சை. நெக்ஸ்ட்டு ஸ்கேர் சுட்டு ஒரு கன் எடுத்துருக்கோம். தேவன் நான் பார்க்க போகலாம். இந்த கன் வச்சு அது தாம்சன். இது வந்து இது எம் சுட்டு வந்து தரல. அப்புறமா நான் மெடிக்கெட் பீஸ் எடுத்துக்கோங்க. சூப்பர் மெடிக்கெட்டா ப்ரோ. அப்புறமா MP40 இருக்குது, அது எனக்கு பிடிக்காது. நான் பர்னிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா இங்கே சோறு இருக்குது. ப்ரோ நீ ரொம்ப ப்ரோவா ப்ரோ? இல்லை சுத்தமாக நான் ரொம்ப ரொம்ப. சரி நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஒரு படிக்கட்டு மாரி இருக்கும்ல, படிக்கட்டையா? அந்த படிக்கட்டு கூட பாதி விட்டு இருக்கும்ல, அது மேலே ஏற அது என்ன மேலே இருக்குன்னு நான் பார்க்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, இந்த குளோபல் பீக்கில் யாரும் இறங்கலையா? ஒரே அமைதியாக இருக்குது. பீக்கில் யாரும் இறங்க போகுது. அமைதி தானே? அமைதி, அது அமைதியாக இருக்குது. எம்ஐடினா பரவாயில்ல. அமைதி இது. ஹலோ யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா கேட்டேன். யாராவது இருக்கீங்களா நான் கேட்டேன். ஏம்மா பொண்ணு என்னம்மா? நாங்களாம் தான் கிடையாது ப்ரோ. நான் அந்த பொண்ணு வாட்ச் பண்ணுது ப்ரோ. உன்னை தான் பார்க்குது. அது நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு போயிடும்டா. நெக்ஸ்ட் மேட்ச் தான் இந்த திவாயி போயிடும்டா. அது அதில் போயிடுச்சு ஒரு வாட்டி கொஞ்சம் பார்த்து. யாரா இது? இனிமேலையா தெரியாமல் கேட்டேன்டா. No. போடு. நம்ம நமக்கு ஒரு பிரச்சனை தெரியுமா? ஓடவே கூடாது. அம்மா தானே ப்ரோ. ஓடாமல் அடித்தா தான் நம்மளால் முடிக்க முடியும். கரெக்டா? ஓடாமல் அடிக்கணும். கரெக்டா ப்ரோ? யாரு இன்னொரு வரைக்கும் பீக்காருங்களா? திரும்பி சொல்ல போகிறேன். இன்னொன்னே வந்துட்டான். யாரா அவன்? ஏன் எதுவுமே யாரா முச்சவன்? கேட்டா வச்சு இது பண்ண மாத்தியா? என்ன சவுண்ட் தெரியுமா ப்ரோ உனக்கு? இல்லை மைன்கிராஃப்ட் இப்போ இந்த சிலா வருவானா? ஓடவே கூடாது. அதான் ஒரு பிரச்சனையே. ஒரு மாணவத்து இருக்கான். எனக்கேடா ஓசிக்கில் எடுக்கிற நீ? திரும்பி ஒரு கில்லு.
ப்ரோ நம்ம கொஞ்சம் ஹையஸ்ட் பிளேஸ்க்கு போகலாமா? இன்னும் எல்லாம் நூபா இருக்காங்க. ஏன் ப்ரோ நம்ம ஹையஸ்ட் பிளேஸ்க்கு போகலாமா? அந்த குளோபல் ட்ரிக்கை வச்சு ஏன் ப்ரோ போகலாமா ஒரு ஆசை. வேணாம் ப்ரோ ஒரு இதுவுமே விட்டு போயிடுவாங்கல்ல, ஒரு மனுஷமே இருப்பாங்கல்ல, ஒருத்தன் கூட மனுஷனுமே அப்படியே விட்டுட்டு போயிட்டு நம்ம எப்போ வேணால் தங்கறதுக்கு டெலிபோர்ட் ஆகிடலாம்ல. அது அது எப்படி ப்ரோ, அது எந்த ஸ்கின்க்கு வரும்? நான் வந்து எப்பவுமே ஈஸியாக போய் அடிச்சிடுறேன். இது மட்டும் யாரும் தெரில. ப்ரோ ஸ்பீடாக போ ப்ரோ. டர்ன் பண்ண எனக்கு நான் ஏன் ஈஸியாக போய் அடிச்சிடறேன் தெரில ப்ரோ. நல்லா வண்டி மட்டும் எப்படி எலக்ட்ரிசிட்டி ஏன் ப்ரோ அவன் எப்படி கொடுத்து ஓடும்? யாரா அவன்? நீ வாரா உனக்கு எல்லாம் நூபா இருக்காங்க இல்லையா? ஏன் நான் என்ன இந்த இதில் இருக்கிறா? பேட்டரி இல்லை, நான் என்ன சும்மா நிறைய டுட்டோரியல் இருக்கிறேன். யார் எல்லாம் நூபாவே இருக்காங்க. இல்லை ஒரு ப்ரோ வந்தான் எங்க அதனால பாதிலே இப்போ வச்சிட்டானே. அதான் ப்ரோ இல்லை, அது இதுலேயே பாடி இருக்காங்க. அப்புறம் திரும்ப சீசன் 3 நேரத்து வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஸ்கின் வாங்க வேண்டாம். ஏன் காசு கொடுத்தல ஆ ஏதாவது பார்த்து எப்படியாவது வாங்கிடுவேன். நேரத்து அல்ட்ரா மூடு வந்தால் நல்லா இருக்கும். லாஸ்ட் மொரட்டல் எபிசோட்ஸில் போடுவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எப்படியாவது வாங்கிடுவேன் வீட்டுக்கு. இப்போ நான் இங்கேயே ஒழிச்சிக்கிறப்போ நான் எந்த கிலோ அடிக்கல அந்த மாதிரி. ப்ரோ ஓடணும் ப்ரோ. இப்போ ஐயோ ஐயோ ப்ரோ நீ அவுட் ஆக போற. சோன் வருதுடா. அதுக்காக தாண்டா போயிட்டு இருக்கேன். உன்னை சும்மா விட்டு போயிட்ட பார்த்தா பக்கத்துல ஜோனு பின்னாடி பேர். ஃபர்ஸ்ட் எப்படி குத்து ஓடு, எப்படி குத்து ஓடு ப்ரோ. ப்ரோ நம்ம வெஹிக்கல் இருக்கு ப்ரோ. எங்க ப்ரோ நீ வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்த? ப்ரோ ஆட்டோ எங்க எடுத்துட்டு வந்த? ஆட்டோலாம் ஜோனுக்குள்ள இருக்கு. இப்ப பாரு டேய் அங்க இருக்கா? ப்ரோ இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. ப்ரோ நடுவில் எது புதுசாக வந்திருக்கு? என்னது எக்ஸ்ட்ரா லைஃப் தெரியல. இன்க்ரீஸ் மூமெண்ட் ஸ்பீடு. யாரா குத்தி கிளாபால் போட்டு நான் ஹீரோ போட்டு ஓ பீக்ராம் ப்ரோ கடைசி சேஃப் சோனி. ஓகேவா பீக்ராம் கடைசி சேஃப் சோனி.
ஓகே ஸ்பீக்கர் கடைசி சேஃப் ஜோன். நான் உள்ள வந்து சேஃப் ஜோனுக்குள்ளப்பா சாமி எப்படியோ வந்தேன் சேஃப் ஜோனுக்குள்ள. ஏன்னா நீ சாணம் ஏரியவே கடைசி தான் சேஃப் ஜோனு. அப்பா டஸ்ட்டு லெவல் 3 வீடியோ பற்றி பேசவேல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கு இந்த இது படிக்கட்டு மேலே ஏறணும்னு ஆசை ப்ரோ. ஏன் என்ன பண்ண போகிறேன்? அதனால என்ன அப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. இன்னும் இருக்காது ப்ரோ அங்கே. சொல்லுங்க சரி எப்படி ஏறுவா சொல்லு பார்ப்போம். அந்த குளோபல் இருக்குதா குளோபல் பிக் வச்சு எப்படி போயிடுவேன்? அதுக்கு இது வேணும் ப்ரோ. அது வெஹிக்கல் மேலே ஏறி குளோபல் மேலே ஏறி அப்புறமா தான் செக்ஷன் வேணும். அவர் போய் வெஹிக்கல் தேடுவோம். வெஹிக்கலுக்கு இந்த வெஹிக்கலுக்குள்ள ஜோன் தான் இருக்கு. ஆனால் ஒரு ஹார்ஸ் வேணா இருக்குங்க. அது வச்சு ஏற முடியுமான்னு தெரில. ஃபஸ்ட்டு ஹார்ஸ் வந்து சேஃப் ஜோன் கொண்டு வந்துடுறேன். உடுத்துதான் இருக்குண்ணா இப்போ நான் விளையாட the best, the noob of the free fire. யார் பாஸ் பண்ணது? நான் தான் ப்ரோவே. நான் தான் கெரினாக்காரனே உருவாக்கணும். ப்ரோ கோல்டு ஹெவி பிளாட்டினம் சூப்பர் ப்ரோ. நானே இன்னும் கோல்டுக்கே வரல. நானே இன்னும் ஸ்டீலில் தான் இருக்கேன். I might want some trouble. ஏய் ஏன் ப்ரோ நான் இங்கதான் போடுறாங்க எபிலிட்டி. யார் எபிலிட்டி யூஸ் பண்ணீங்க? போடவே இல்லையே. இங்க பாரு எப்படி ப்ரோ நான் போடவே இல்லை ப்ரோ. இது எப்படி ப்ரோ வர வைக்கிறது? இவன் போட்டான்ல இது என்ன ஸ்கின். ராகுல் ஒருத்தன் என் கூட ராகுல் பேரோ போயா இந்த பீக் இருக்கான்னு போகிறேன். இருக்குப்பா பீக்லேயே இறங்குவேன். ஒரு இறங்குற சிம்பிள் வரும்போது இறங்கணும். இல்லை நான் சொல்கிறேன் இங்கே இப்போ இங்கே போனாங்கன்னா பீக்கில் தான் போய் இறங்குவாங்கண்ணா. பாரு பீக்கில் போய் கரெக்டாக ப்ரோ பீக்கில் தான் அக்கச்சக்கோட பேர் இருக்காரு. தெரியும் ஒருத்தன் ஷூட் பண்ணானா ப்ரோ. எக்கச்சக்கமான பேர் இங்க தெரியுது. அதுக்கு பாரு அதுக்காக தானே குளோபலே வேஸ்ட் பண்ணல. அதே குளோபல் 2 குளோபலையும் போட்டுக்குச்சு. நீ எங்க பாருக்க ஒளிஞ்சு ஒளிஞ்சுதான் ப்ரோ அடிக்கணும். நான் ஒளிஞ்சு செஞ்சு அடிக்க மாட்டேன். லைஃபே கம்மி இருந்தா கூட லைட்டா கீழே போயிடுவேன். அப்பா வண்டி கச்சிச்சு. இதுக்காக அந்த ட்ரை பண்ண வேண்டிதான். ஓ அந்த இந்த பிக்கா அது கார் தானே வரும். அந்த காருக்கு தானே வரும். பரவாயில்ல பேரோ போயாதான் ப்ரோ ப்ரோ டக்குனு போ ப்ரோ. வண்டி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். மறக்க போய் எப்போ பார்த்தா அதுக்காக தான் ப்ரோ நான் சொல்லுவேன் எனக்கு வண்டி ஓட தெரியாது. வேஸ்ட் வண்டி ஓட்டுறதுடா ப்ரோ. நான் உங்களுக்கு கேட்கணுமா? நான் ஒரே ப்ரோ டிரைவர் தான். நீங்க ப்ரோ ஜேஜே எவ்வளோ பேர் நீங்க ப்ரோ டிரைவர்? இப்போ எந்த பக்கம் போனோம்? போக முடியாது. ஏன் நீ அங்கே சுற்றிட்டு தான் போகணும். இது ஃபஸ்ட்டு இப்படி ப்ரோ இப்படி இல்லை ப்ரோ. எப்படி அங்கே போ. இங்கே அவங்க மேப் காட்டுறேன். நீ அங்கே போ. நேராக போகாமல் இந்த சைடு போ ப்ரோ. என்ன ப்ரோ நீ பண்ணிருக்க? வண்டி கொஞ்சம் மாட்டிக்கிச்சு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பீக் ப்ரோ பீக். இந்த ரூமில் தான்
நீ இப்போ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணா கூட ஈஸியாக வச்சு போயிடுவாங்க ஹெட்லேயே வச்சு. அவ்வளோதான் வந்து ஏறு. இப்போ எப்படியே பின்னாடி எடுத்து இப்போ எப்படியே முன்னாடி எடுத்து இப்போ இப்படி பின்னாடி எடுத்து இப்போ ஏறு இறங்கி கண்டிப்பாக முன்னாடி போய் ஏறு ப்ரோ. ஏற முடியாது, முன்னாடி போய் ஏறுனா ஒன்றும் முடியும். ஏறு மேலே போய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம். ஓ ப்ரோ ப்ரோ இது ஒரு சீக்ரெட் பிளேஸ். ஹைட் அண்ட் சீக் போலாம். இங்கே நீ முடிஞ்சுக்கிறா அவ்வளோதான். நான் கேமே முடிச்சிடுவேன். கேம்லாம் முடிக்க முடியாது. இது வராது உனக்கு. ஜோன் வச்சு என்ன பண்ணுவேன்? சேஃப் ப்ளஸ் வேற எங்கோ கொடுத்தானா என்ன பண்ணுவேன்? ப்ரோ டக்குனு போய் சொல்லு ப்ரோ. அவனை யார்கிட்ட வந்து யார்கிட்ட ஹார்ஸ் ப்ரோ என்ன வேறுமே ஹார்ஸு ஒரே ஹாஸ் தான் ப்ரோ. இது பிளாக் பாரு என்ன முடிஞ்சு அடிக்கிற அப்போ பார்த்தாலும் மெடிக்கிட்டு போடு ப்ரோ. நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படி வாங்க. இப்படி போய் அப்படி போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் எப்படி பண்ணிட்டாங்க. அதே மேட்ச்ல ஆமாம் எங்கே இருக்க? அவன் எங்கே ஒன்று அவுட் ஆகுனா? அது அவுட் ஆகி என்கிட்ட கொடுங்க. அதெல்லாம் இல்லை, அதுதான் இல்லை. என்ன வச்சுருக்கிற பட்டா நியூ கேம் நான் தான் விளையாடணும்ல. எங்கே ப்ரோ அவன் இருக்கான்? நான் அவனை பார்த்து ப்ரோவாக இருக்கான் ப்ரோ. இங்கே நீ இந்தியா நீ சுட்டியா? நம்மளோட ஆட்டம் எங்க ப்ரோ? திரும்பி மாட ஏறி கண்ணு எடுத்துக்கலாம். இங்கே இங்கே விட்டானே எங்கோ அந்த பக்கமா இருக்குமோ? அந்த பக்கம் எங்கே போய் விட்டானே? அந்த பக்கம் இருக்கியா? அந்த பக்கம் ஒரு கலவரமே நடக்குதுல்ல. வீட்டில் வாங்க நிறைய பேர். ஆனால் 2 கில்லு வராதியா ப்ரோ. ஒரு புது ஹார்ஸ் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. எங்கே ப்ரோ கண்டுபிடிச்சேன்? எல்லாரும் ப்ரோ பிளேயர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.